Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஜலேபி தாங்க செய்ய போறோம். ஜலேபி யூசுவலா ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரை வந்து 12 hours ஃபெர்மென்ட் பண்ணி புளிக்க வச்சு அதுக்கு அப்புறமா அதுல ஜலேபி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம குயிக்கா எப்படி பண்றது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியா தான் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போறோம். ஒரு கப் அளவு சுகர், அதே அளவுக்கு தண்ணி. இது வந்து அரை கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தாலே இப்படி பண்ணும்போது லைட்டாக ஒரு அரை கம்பி பதம் வரும். ஒட்டி ஒட்டி வருது பாருங்கள். ஒரு கம்பிக்கும் நடுவில் முன்னாடி ஸ்டேஜ், ஒரு கம்பிக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூடவே குங்குமப்பூ ஒரு 4-5 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிரப்லேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். கூடவே அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும், அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பு ஆனில் இல்லை. அப்படியே சும்மாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆரஞ்சு வேணுன்னா ஆரஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மைதாவுக்கு வந்து 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஜிலேபி. நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கர்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நான் இப்போ தயிர் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அளவு தெரியாது, நிறைய ஆயிடுச்சுனாலும் நல்லா வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கெட்சப் பாட்டில் வச்சுருக்கேன், அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கெட்சப் பாட்டில் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை துணி, நல்ல காடா துணி இருந்ததுன்னா அதில் நடுவில் ஓட்டை போட்டு அது வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜிலேபி பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். சுகர் சிரப்பில் போட போகிறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா எடுத்துடலாம். சுகர் சிரப்பில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். சூப்பரான இன்ஸ்டன்ட் ஜிலேபிஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.